கண்ணெதிரே தோன்றினாள். எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. கிளைண்ட் மீட்டிங் தானே, எப்ப வேணாலும் அதை பாத்துக்கலாம். உன்னோட பெயின் குறைஞ்சு நார்மல் ஆகணும், எனக்கு அதான் முக்கியம். மம்மி, சக்தி மேல வெறுப்பை ஏற்படுத்தி அவளை நீங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக மட்டும் நான் இந்த டிராமா பண்ணல. நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சும்மா சொல்லக்கூடாது, என் மேல உயிரையே வச்சிருக்கீங்க. அம்மா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? சோப்பு தண்ணிய கீழே ஊத்தி ஒருத்தி கீழே விழ வச்சோமே, அவ எப்படி வேதனையில துடிக்கிறான்னு பார்த்து ரசிக்கலான்னு வந்தியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? மனசாட்சி இருக்கிற யாராவது ஒருத்தவங்க வேதனையில இருக்கும்போது ரசிக்க நினைப்பாங்களா? அனிதாமா கால்ல இந்த எண்ணெயை தடவி நீவி விட்டா ஒரு 2 நாள்ல சரியாயிடுமா? அதுக்குதான் இதை எடுத்துட்டு வந்தேன். பாத்தியா ருத்ரா, எண்ணெயை தடவி சுளுக்கெடுக்கலான்னு வந்திருக்காளாம். இது எப்படி இருக்கு தெரியுமா? ரத்த வர அளவுக்கு அடிச்சு போட்டவளே பஞ்சையும் மருந்தையும் எடுத்துட்டு வந்து கட்டு போட வந்த கதையால இருக்கு. அத்தை விடுங்க அத்தை. அவளால எனக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கு பாவம் அவ என்ன செய்வா? எல்லாம் விதி அத்தை. நீ சும்மா இரு அனிதா, இதெல்லாம் ஒண்ணு விதியால நடக்கல, இவளோட சதியால நடந்திருக்க. இவ எல்லாத்தையும் திட்ட போட்டுதான் பண்ணிட்டு இருக்கா. அம்மா, அனிதாமாக்கு எதிரா நான் சதி பண்ண என்ன தேவை இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி அனுதாபம் தெரியா? அனிதா ருத்ராவுக்கு ஒரே மக, செல்ல மக. தவமா தவம் இருந்து பெத்த பொக்கிஷம் அவ. அவளை போய் இப்படி படுக்க வச்சுட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? அத்தை சும்மாவே நம்மளுக்காக ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. இப்ப நம்ம டிராமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வேற அவங்களுக்கே தெரியாது. நமக்கு உண்மையிலேயே இப்படி ஆச்சுங்கிற கொதிப்புல அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. அத்தை விடாதீங்க அத்தை, வாங்க வாங்கன்னு நல்லா வாங்குங்க. நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறேன். சக்தி, எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மம்மி அத்தையும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நீ இந்த எண்ணெயை இங்கேயே வச்சுட்டு அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நீ வா. சக்தி, உன்னோட அஜாக்கிரதையால தான் என் மகளுக்கு இப்படி ஆச்சு. அதுக்காக உன் மேல கோவப்படாம என் மக அனுதாபம் காட்டுறா பாத்தியா? அதான் என் பொண்ணு. வேலை செய்யறது முக்கியம் இல்ல, நாம செய்யற வேலையால மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதான் முக்கியம். ஆனா நீ என் பொண்ணை இப்படி ஆக்கிட்டியே. இல்லம்மா, நான் நீ எதுவும் பேசாத, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். உன் கையில இருக்கிற எண்ணெயை என்கிட்ட கொடு, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. என் பொண்ணுக்கு நானே சுளுக்கு எடுத்துக்கிறேன். ஏய், அதான் எண்ணெயை கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்கல்ல, அப்படியே அசையாம நிக்கிற, கொடுத்துட்டு போ. வலிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. மம்மி பாத்து வலிக்குது. மெதுவா. மம்மி வலிக்குது மம்மி.
கொஞ்சம் பொறுத்துக்கோமா. என்ன தேய்ச்சி விட்டா சுளுக்கு சீக்கிரமா சரியாயிடுமா? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கீங்க? ஓ, அங்கேயா? சரி சரி, பத்திரமா பாத்துக்கங்க. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். இதோ இப்போ உடனே வந்துடுறேங்க. அக்கா, என்னாச்சுக்கா? என் பையனுக்கு 3 நாளா லேசான காய்ச்சல் இருந்தது சக்தி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால திடீர்னு ஜன்னி மாதிரி வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சான். என் வீட்டுக்காரர் அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காருமா. நான் உடனே கிளம்பணும் சக்தி. வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ அக்கா, இதுல என்னக்கா சிரமம் இருக்கு? நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பையனுக்கு 3 நாளா உடம்பு சரியில்லைன்னா நீங்க ஏன் வேலைக்கு வந்தீங்க? அவனை பக்கத்திலே இருந்து பாத்துக்க வேண்டியது தானே? சாதாரண காய்ச்சல் தானே, சரியா போயிடும்னு நினைச்ச சக்தி. ஆனா அவனுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகும் நான் நினைக்கல சக்தி. சரிக்கா, நீங்க உடனே உங்க பையனை போய் பாருங்க. அங்க போயிட்டு அவனுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி சக்தி, நான் கிளம்புறேம்மா. சரிக்கா, பாத்து. என்ன இவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அத்தை, ஏன் ஆஃப் பண்ணீங்க? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். என்ன மருமகளே, கீழே விழுந்து கால்ல சுளுக்குப்பட்டு படுத்த படுக்கையா கிடந்த, இப்ப பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அத்தை, நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையா? நேத்து என்ன சொன்ன? என்ன அத்தை நீங்க? அந்த சக்தியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நாம ரிவர்ஸ்ல யோசிக்கிறோம்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஏதோ தரமான சம்பவம் பண்ண போறேன்னு சொன்னல. நான் சொன்ன சம்பவம் இதுதான். எது? காலு வழுக்கு கீழே விழுந்ததா? ஆமா அத்தை, சக்தி வச்சுட்டு போன அழுக்கு தண்ணியை கீழே கொட்டினது, கால் வழுக்கி சுளுக்கு புடிச்சுக்குச்சுன்னு சொன்னது எல்லாமே என்னோட டிராமா தான். டிராமாவா? ஐயோ, நீ நடிக்கிறேன்னு என்னால கூட நம்பவே முடியல. நானும் உண்மைன்னு நம்பிட்டேன் தெரியுமா மருமகளே? தட் இஸ் அனிதா அத்தை. சரி, இப்படியெல்லாம் பண்றதுனால அந்த சக்தியை நம்ம எப்படி விட்டு விட்டு அனுப்ப முடியும்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அத்தை, நாம இது வரைக்கும் சக்தி இங்கிருந்து அனுப்புறதுக்கு போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மம்மியோட அனுதாபத்தை முழுக்க முழுக்க அவ பக்கம் திருப்பி வச்சிருந்தா. அதனாலதான் நாம அவளை எப்படி மாட்டி விட்டாலும் அவ மேல இருக்கிற அனுதாபத்திலேயே மம்மி அவளை எதுவும் பண்ணல. நாமளும் அந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லத்த. அதனாலதான் மம்மியோட அனுதாபத்தை முழுசா ஏன் பக்கம் திருப்பி அந்த வேலைக்காரி மேல அவங்களுக்கு வெறுப்பு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த டிராமாவே பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பாத்தீங்கல்ல, எனக்கு அடிபட்டதும் மம்மி எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு. உனக்காக துடிச்சது மட்டுமா, அந்த சக்தியை கூட வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்கல்ல. ரிவர்ஸ்ல யோசிக்கிறதுன்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு மருமகளே. நல்லா கெட்டிக்காரத்தனமா தான் யோசிச்சிருக்க மருமகளே. நான் உனக்கு எந்த வகையில சப்போர்ட்டா இருக்கணும்னு மட்டும் சொல்லு, அவளை ஒரு வழி பண்ணிடலாம். அத்தை, இப்ப நம்ம முதல் ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கோம். அந்த சக்தி மேல மம்மிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்ப கூட்டி, நீங்க சொன்னீங்கல்ல அவளை இழுத்துட்டு போய் வீட்டுல தள்ளுவேன்னு, அந்த காரியத்தை என் மம்மி கையாலே பண்ற மாதிரி சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணணும். எப்படி மருமகளே? அந்த சக்தியால நாம பாதிக்கப்படுற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக மம்மி அவளை திட்டுறப்போ நான் அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு அவளை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவேன்.
நீங்க மம்மியோட கோவத்தை இன்னும் தூண்டி விடுற மாதிரி பேசணும். ஹம். மம்மிக்கு என் மேல அனுதாபம் இருக்கிறதால நீங்க அவங்களோட கோவத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்தி தேவையே இல்லைங்கிற அளவுக்கு அவ மேல அவங்களுக்கு வெறுப்பு வந்துரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹம், அவங்களே அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. சூப்பர் மருமகளே. அவளை இங்க இருந்து அனுப்புறதுக்கு இதை விட சிறப்பா யாராலையும் யோசிக்கவே முடியாது. இந்த அறிவுக்கு உனக்கு மாலை போட்டு மரியாதை செய்யணும் போல இருக்கு. அவளை இங்க இருந்து துரத்தி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த மரியாதையை எனக்கு செய்யுங்க அத்தை. அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்த நல்ல விஷயத்தோட நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். என்ன அத்தை? ஆ, உனக்கு சிவாவை பிடிக்கும் தானே? இது என்ன கேள்வி அத்தை? அவனை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? இல்ல, ஒரே வீட்ல பிறந்து வளர்ந்ததுனால சிவாவை பிடிக்குங்கிறது வேற. மனசளவுல சிவாவை உனக்கு பிடிக்குமா? என்ன மருமகளே அப்படி பாக்குற? நான் எதுவும் தப்பா கேட்டேனா? ஆமா, நீங்க தப்பா தான் கேட்டுட்டீங்க. என்ன மருமகளே சொல்ற? பின்ன சிவா தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டா அது தப்பு தானே? அப்படியா மருமகளே? சிவாவை நீ அந்த அளவுக்கு மனசுல வச்சிருக்கியா? அப்பா, எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு தெரியுமா? என்ன அந்த வேலைக்காரி விஷயத்துல சிவா மேல உனக்கு வெறுப்பு வந்துருமோன்னு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? சிவாவோட பார்வை அவ மேல திரும்பிருச்சுன்னு நான் என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டேன் அத்தை. ஏன்னா சிவாவோட கவனம் மொத்தமும் கம்பெனி மேல மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு அதை தாண்டி வேற சிந்தனையே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிற கோவமே தவிர மத்தபடி அவன் என் உயிர் அத்தை. நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடுறப்போ என் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும் தெரியுமா? ஐயோ, என் மருமகன்னு மருமகதான். வாங்கம்மா வாங்க, வளையல்மா வளையல். வாங்கம்மா வாங்க, வளையல்மா வளையல். கம்மியான ரேட்டு, கலர் கலரான ரிப்பன். வாங்க வாங்கம்மா வாங்க, எல்லாமே கம்மியான ரேட்டு தான். எதை எடுத்தாலும் கம்மி தான், வாங்கிக்கோங்க. வாமா, உனக்கு என்ன வேணுமோ எடுமா. பாருமா, அந்த டிசைன் கூட பாருமா. அண்ணே, இது எவ்வளவு அண்ணே? ஸ்டிக்கர் போட்டு 10 ரூபா, பழைய 10 ரூபா, இந்த நெயில் பாலிஷ் மட்டும் 30 ரூபா, மொத்தம் 50 ரூபா ஆச்சுமா. அண்ணே, கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுங்க அண்ணே. இதுக்கு மேல குறைக்க முடியாதுமா. நான் விற்கிறதே ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வித்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நெயில் பாலிஷ் 30 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் அண்ணே. அதுக்கு ஒரு 10 ரூபாய் குறைங்க. வளையலுக்கு ஒரு 5 ரூபாய் குறைங்க. 15 ரூபாய் போச்சுன்னா 35 ரூபாய் வாங்கிக்கோங்க, சரியா? என்னம்மா நீ முதலுக்கே இவ்வளவு மோசம் பண்ற? 15 ரூபாலாம் குறைச்சா எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. அதெல்லாம் கொடுக்கலாம் அண்ணே. 35 ரூபாய் வாங்கிக்கோங்க. அந்த ரேட்டுக்கெல்லாம் வராதுமா. பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போனா இதே பொருளை 300 ரூபான்னு சொல்லுவாங்க. அங்க மட்டும் பேரம் பேசாம அப்படியே வாங்கிட்டு போயிடுறீங்க. என்ன மாதிரி சாதாரணமா தள்ளு வண்டியில விக்கிறவங்க கிட்ட தான் 5க்கும் 10க்கும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே, நீங்க சொல்ற பெரிய பெரிய கடைக்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க போவாங்க அண்ணே. உங்ககிட்ட என்ன மாதிரி ஏழைங்க தானே வாங்குறோம், கொடுங்க அண்ணே. நீ கேட்குற வேலைக்கெல்லாம் வரவே வராதுமா. சரிண்ணே, எனக்கும் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம். ஒரு 10 ரூபாய் குறைச்சுக்கோங்க. 40 ரூபாய் கொடுக்குறேன். இந்தாங்க. எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா.
எனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேனா? நீ கேட்குற வழிக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. நீ கையில் வச்சிருக்கிற பொருளெல்லாம் வச்சுட்டு கிளம்புமா. பைமா. சக்தி, ஐயா நீங்களா? என்னம்மா பிரச்சனை? ஐயோ பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாமா இருந்தேன். சார், இந்த பொண்ணு வெறும் 50 ரூபாய்க்கு பொருள் எடுத்துக்கிட்டு என்னமா பேரம் பேசுது தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படித்தான்ப்பா. எல்லாத்துலயும் அவங்க சிக்கனமா தான் இருப்பாங்க. ஐயோ ஐயா வேண்டாங்க ஐயா. நீங்க ஏன் பணம் கொடுக்குறீங்க? வேண்டாங்க ஐயா. ஏம்மா, உனக்காக நான் கொடுக்க கூடாதா? ஐயோ என்கிட்ட பணம் இருக்குங்க ஐயா, நானே கொடுத்துக்கிறேன். இப்ப நீ வாங்கின பொருளுக்கு உன்னோட அப்பா வந்து பணம் கொடுத்தா நீ வேணானதை சொல்லுவியா? இந்தாப்பா. சரிங்க சார். இந்தாம்மா. வாங்கிக்கம்மா. வாங்கம்மா வாங்க. வாமா சக்தி, வளையல். நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க ஐயா, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏம்மா, என் கூட நீ கார்ல வரமாட்டியா? உங்களுக்கு எதுக்குங்க ஐயா சிரமம்? நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என் கூட தான் வரணும். வா வாமா சக்தி. சரிங்க ஐயா. சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. மம்மியா? சீக்கிரம் போய் படுப்போ. சீக்கிரம் கால் நீட்டு. இல்ல இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ. பொறுமையா. அத்தை நீங்க கால் அமுக்காதீங்க அத்தை, எனக்கு வலிக்குது. ஐயோ மருமகளே, உனக்கு எப்பதான் இந்த வலி தீரும்னே தெரியலையே. ஐயோ அத்தை, என்னால வலி தாங்க முடியல அத்தை. நீங்க கால்ல இருந்து கையெடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். நீ சுளுக்கு பிடிச்சு அனுபவிக்கிற வேதனையை விடவும் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உங்க அம்மா மனசளவுல எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. என்னால அம்மாவுக்கு மன நிம்மதியே போச்சு. எனக்கு ஏன் தான் இப்படி ஆச்சு? வருத்தப்படாத அனிதா, உனக்கு குணமாயிடுச்சுன்னு வையேன், எல்லாம் சரியா போயிடும். நீ படுத்துக்கோ. அனிதா. மம்மி. ஏய் அனிதா, பாத்து. ஏன் எந்திரிக்கிற? படுத்துக்க. என்ன மம்மி, கிளையண்ட் மீட்டிங் முடிச்சிட்டு ஈவினிங் தான் வருவீங்கன்னு நினைச்சேன், போனதும் வந்துட்டீங்க. உனக்கு இப்படி இருக்கிறப்போ என்னால மீட்டிங்ல எப்படி கவனம் செலுத்த முடியும்? அதான் வந்துட்டேன். ஏன் மம்மி, என்ன பாத்துக்கிறதுக்கு தான் அத்தை இருக்காங்கல்ல. காலேஜ் முடிஞ்சதும் திவ்யா கூட வந்துருவா. நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. எல்லாரும் உன்னை நல்ல விதமா பாத்துப்பாங்க தான். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தாயா என்னால எப்படி உன்னை விட்டு விலகி இருக்க முடியும்? எனக்கான பெருமை நான் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேங்கிறதுல இல்ல. பிசினஸா நீயாங்கிற ஒரு கேள்வி வந்தா நீதான் எனக்கு முக்கியம். உனக்கு
உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா மம்மி? என் உலகமே நீதாம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்தா உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். ஆனா நீதான் வர மாட்டேங்கிற. டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயோ மம்மி, அதெல்லாம் வேணாம் மம்மி. நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதும், இது தானாவே குணமாயிடும். கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருந்தவள இப்படி படுக்க வச்சுட்டாலே அநியாயமா அந்த படுபாவி சக்தி. அவளால அனிதாக்கு மட்டும் இப்படி நடக்காம இருந்திருந்தா நீ உன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. அந்தந்த வேலை அது பாட்டுக்கு நடந்திருக்கும். அவளால எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு ஒரு டிராமா பண்ணி மம்மி மனசுல சக்திய பத்தின தாங்க முடியாத வெறுப்பை உண்டு பண்ணியாச்சு. அடுத்து அதை வெடிக்க வைக்கிறதுக்கு தான் நாம பிளான் பண்ணணும். அத மட்டும் சரியா பண்ணிட்டோம், சக்தியோட கதைய நிரந்தரமா முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த தடவை அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னோட மம்மி அவளை எப்போ இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்புறாங்களோ அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்கறேன் அத்தை. அந்த சந்தோஷத்தை நம்ம பெரிய லெவல்ல கொண்டாடணும். அவ வீட்டை விட்டு வெளியில போறது உறுதி மருமகளே. ஆனா நீ சொன்ன மாதிரியே அத்தைக்கு ட்ரீட் வைக்கணும், சரியா? அனிதா சொன்ன சொல்ல மாற மாட்டா அத்தை. ஏய், என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அவளை என்ன பண்ணாலும் வெளியில அனுப்ப முடியலையே. என்ன பண்றது? கோவப்பட்டும் பார்த்தாச்சு, நடிச்சும் பார்த்தாச்சு, டிராமா பண்ணியும் பார்த்தாச்சு. ஆனா அந்த அம்மா ஸ்ட்ராங்கா விட மாட்டேங்குதே. இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த வெடியா மூஞ்சி கொட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளே, அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. எதை பண்ணாலும் அது நமக்கு எதிரால நடக்குது. யாரும் நம்ம பேச்ச கேட்கவும் தயாரா இல்ல, நம்பவும் தயாரா இல்ல. அடச்ச, பிறந்தப்பவே அவளை கொன்னு போட்டிருந்தா நமக்கு இவ்வளோ வேலை இருந்திருக்காது. பாவம் பார்த்து அவளை உயிரோட விட்டு வச்சு அவளை வளர்த்தா இதே வீட்டுக்குள்ள வந்து நம்ம உயிர் எடுக்கிறாளே. படியில இருந்து நடந்து வரும்போது அப்படியே ருத்ரா மாதிரியே நடந்து வராளே. என்ன செய்யறது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்த அம்மா வேற எதுக்கு எடுத்தாலும் சக்தி சக்தி சக்தின்னு சக்தியவே சுத்தி வந்துகிட்டு இருக்க. நம்ம பொண்ணு மேல அந்த அம்மாவுக்கு பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதே. ஒருவேளை ரத்த பாசம் அப்படியே தூண்டி விடுதோ? என்ன பண்றது? அந்த கேசவ முட்டா பைய அவங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவன் அந்த வேலையை சரியா முடிக்காம கழுத்து அறுத்துட்டானே. இப்ப யார பிடிச்சி எப்படி வெளியே அனுப்புறது? இல்லனா ஒருவேளை ஆளை வச்சு ஒரேடியா காலி பண்ணிடலாமா? அதுதான் பண்ணணும்.
பாரு உங்க அம்மா வராங்க. சீக்கிரம் வா 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 வா. போய் படு போ. கால் நீட்டு. காட்டு. என்ன மருமகளே திடீர்னு தலையில கை வச்சுட்ட? கால் வலியோட இப்ப தலைவலியும் வந்துருச்சு அத்தை. ஓ அப்படின்னா இப்போ தலைவலி நாடகம் நடத்த போறியா? ஆமா அத்தை. இந்த மாதிரி எது பண்ணாலும் முன்கூட்டியே அத்தை கிட்ட சொல்லிடு. அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் தயாரா இருக்க முடியும். அனிதா, மம்மி வாங்க மம்மி. ருத்ரா என்ன அனிதா, நீ ஏன் தலைய பிடிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? தலைவலி மம்மி, வெண்ணு வெண்ணுன்னு தெரிக்குது. என்னம்மா இது? உனக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கே. ரெண்டு வேலைக்காரியும் இப்ப வெளியில போயிருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு இவதான் அடுப்ப பத்த வைப்பா. நாம கேஸ புடுங்கி விட்டோம்னா இன்னையோட அவ கதை கந்தல் தான். இன்னையோட இவளை காலி பண்ணாதான் நாம இனிமே நிம்மதியா இருக்க முடியும். இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்ல மம்மி. நானும் இப்பதான் உள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்த ருத்ரா. கரெக்டா நீயும் வந்துட்ட. ஒரு காஃபி குடிச்சா சரியா போயிடும் மம்மி. கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, எடுத்துட்டு வரவே இல்ல. அதான் வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்களே, ஏன் இன்னும் எடுத்துட்டு வரல? அதான் என்னன்னு தெரியல மம்மி. நானே போய் காஃபி போட்டுக்கலான்னு பார்த்தா கால் வலி வேறையா, நடக்கவே முடியல மம்மி. என்ன நீ இது? இந்த வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மலரோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டா. ரோகிணியும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி லீவ் சொல்லிட்டு போயிட்டா. இருக்கிறது சக்தி மட்டும்தான். ஆள் இல்லாத ஊர்ல அவ தான் நாட்டாமங்கிற மாதிரி சமைக்கிறதுக்காக அதை வாங்குற இதை வாங்குறேன்னு எப்ப பார்த்தாலும் வெளியில போயிடுறா. வீட்டுல அவ இருக்கிறதே இல்ல. எல்லாமே அவ சௌரியத்துக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்றேன்னு நாங்க ஏதாவது போய் கேட்கலான்னு பார்த்தா நீ ஏதோ எங்களை தப்பா நினைச்சிருவியோன்னு சங்கடமா இருக்கு. இருந்தாலும் அவ ஓவரா தான் ஆட்டம் போடுறா ருத்ரா. எல்லாம் அவளுக்கு நீ குடுக்கற இடம் தான். அனிதா நம்மளால தானே கீழே விழுந்தா. நம்ம பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுப்போங்கிற அக்கறை அவளுக்கு சுத்தமாவே கிடையாது. சும்மா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கா. இப்படிப்பட்டவளை வீட்டுல வச்சிருந்தேன்னு வையேன், இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியல. இன்னையோட உன் கதை முடிய போகுது. சக்தி, நீ செத்த. சரி விடுங்க அத்தை. எந்த வசதியும் இல்லாம ரொம்ப நாளா கிராமத்திலே வளர்ந்தவ.
இப்போ சிட்டிக்கு வந்ததும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் தானே தோணும். அதையெல்லாம் தப்பா எடுத்துக்கிறத விட பெருந்தன்மையா எடுத்துக்கோங்க அத்தை. நம்ம மருமக பெரிய ஆளுதான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சக்தி மேல வெறுப்ப நைஸா ஏத்தி விடுறா. அந்த சக்திக்கு தான் காஃபி போட தெரியுமா என்ன? உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி நீங்க இருங்க, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மம்மி அதெல்லாம் வேண்டாம் மம்மி. நீங்க ஏன் அந்த வேலையெல்லாம் செய்யணும்? என் பொண்ணுக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்யாம வேற யாரு செய்வா? அதுக்கு இல்ல மம்மி, எனக்காக நீங்க கிச்சனுக்குள்ள போகணுமா? அனிதா, உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கையால நான் உனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்ல. அதனால இன்னைக்கு என் கையாலேயே உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. ருத்ராமாவா? ஐயோ, எந்தம்மா போகுது? காஃபி பவுடர் எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா, என்னம்மா நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, நீங்க ஏமா இங்க? வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை செய்யலனா முதலாளிங்க இப்படி இறங்கி வந்துதான் வேலை செய்யணும். என் பொண்ணு தலைவலிக்குதுன்னு ஒரு காஃபி ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கா. அத போட்டு கொடுக்கறதுக்கு இந்த வீட்ல ஆள் இல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் காய்கறி வாங்குறதுக்காக வெளியில போயிட்டேன். நான் வீட்ல இருந்திருந்தா உடனே அனிதாமாக்கு காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். நீதான் வீட்ல ஆளே இருக்கிறது இல்லையாமே. இந்த மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியிலேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. எப்பவும் கடைக்கு போனா உடனே திரும்பி வந்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? உன்னாலதான் என் பொண்ணு கால்ல அடிபட்டு உக்காந்துருக்கா.
அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கிற மாதிரியாவது பக்கத்துல இருந்து அவளை கவனிச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே. ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? அத்தை, மம்மியோட கோவத்தை வெடிக்க வைக்க நாம ஒரு பிளான் போட்டோம். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த வேலைக்காரி காலி. ஆமா மருமகளே, கொஞ்சம் பொறு, இன்னும் என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தா மட்டும் பத்தாது. என்ன மாதிரியே நீ அவளையும் கவனிச்சுக்கணும். நீ இருக்க அவளை பார்த்துப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் ஆபீஸ்க்கு போனேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? இன்னும் கேளுங்க. ஒரு காஃபி கூட எனக்கு போட்டு தர இந்த வீட்ல ஆளே இல்ல மம்மின்னு என் பொண்ணு என்கிட்ட சொன்னதும் என் மனசு எப்படி பதறி போச்சு தெரியுமா? அவளுக்காக தான் இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு தேவையானது கிடைக்கலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இனிமே இப்படி நடக்காதுங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. சரி, காஃபி பவுடர் எங்க இருக்கு? எடு. நீங்க ரூம்க்கு போங்கம்மா. இதோ நான் அனிதாமாக்கு காஃபி போட்டு உடனே எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் தேவையே இல்ல, நானே போட்டுக்கிறேன். நீ போய் காஃபி பவுடர் எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. காஃபி பவுடர் கேட்டா அதை மட்டும் தான் கொடுப்பியா? சுகர் எங்க? இதோம்மா, உடனே எடுத்துட்டு வரேன். அத்தை, மம்மி அவ்வளவு நல்லா சாத்தி அடிக்கிறாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா, அம்மா, ஸ்டவ் பத்த வைக்காதீங்கம்மா. என்னாச்சு? எதுக்காக ஸ்டவ் பத்த வைக்க விடாம தடுக்கிற? அம்மா, கேஸ் வாசனை வருதுமா. கேஸ் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேஸா? கேஸ் வாசனையா? ஆமாங்கம்மா. அந்த நெடி உங்களுக்கு தெரியலையா? அனிதா, உங்க அம்மா உனக்கு பாசத்தோட காஃபி போட்டு குடுக்கறது அவளுக்கு பிடிக்கல. அந்த பொறாமையில தான் கேஸ் ஸ்மெல் வருதுன்னு கதை விடுறா. நீங்க சொல்றது சரிதான் அத்தை. அந்த பொறாமையில தான் அவ அப்படி சொல்றான். வாங்க அத்தை, அங்க வந்து நல்லா அவளை வாங்க வாங்கன்னு வாங்குங்க. ஏ அனிதா, மெதுவா. என்ன அத்தை? உனக்கு தான் கால் சுளுக்கி இருக்குல்ல, அவ மேல இருக்கிற கோவத்துல எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஷோ, சாரி அத்தை, மறந்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் மறந்துடக்கூடாது மருமகளே. நடிப்புன்னு வந்துட்டா கேரக்டராவே அப்படியே மாறிடணும். நடிப்பை ஸ்டார்ட் பண்ணி. மெதுவா மெதுவா, பாத்து பாத்து, பொறுமையா வா. வாசனை வருதுங்கல்லம்மா. ஏதோ ஒரு வாசனை வருது, ஆனா கேஸ் ஸ்மெல் மாதிரி தெரியலையே. என்னாச்சு மம்மி? உனக்கு காஃபி போடலான்னு வந்தேன். கேஸ் ஸ்மெல் வருது, ஸ்டவ் பத்த வைக்க வேண்டாம்னு சொல்றா. அப்படியா அத்தை? உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் வருதா? ஏதோ ஸ்மெல் அடிக்குதுதான், ஆனா இது கேஸ் ஸ்மெல் மாதிரி இல்லையே. அம்மா, இது கேஸ் வாசனை தான்மா. கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற எனக்கு தெரியாதா? அப்போ நான் போய் சொல்றேனா? ஐயோ, எங்க உயிர் மேல எங்களுக்கு அக்கறை இல்லையா? ருத்ரா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உன் கையால அனிதாக்கு காஃபி போட்டு கொடுக்கறது இவளுக்கு பிடிக்கல. அதை கெடுக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் பீதியை கிளப்பிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, நான் சொல்றத நம்புங்கம்மா. இது உண்மையிலேயே கேஸ் வாசனை தான். நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். அங்க ஸ்டவ் பாரு, எல்லா பட்டனுமே க்ளோஸ்ல தானே இருக்கு. அப்புறம் எப்படி கேஸ் லீக் ஆகும்?
ரெகுலேட்டர் லூஸா இருந்தாலும் கேஸ் லீக் ஆகுமா? ஏய், சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ருத்ரா அனிதாக்கு ஆசையா காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அம்மா பொண்ணு இடையில இருக்கிற பாச சம்பந்தப்பட்ட விஷயம். இத பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? அம்மா, நான் எதுக்குமா பொறாமப்பட போறேன்? அதை பார்த்து நான் சந்தோஷம்தாம்மா படுவேன். சக்தி, என் மம்மி போடுற காஃபியை குடிக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? நாளையில இருந்து நீயே போடு சக்தி. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என் மம்மி எனக்கு காஃபி போட்டு கொடுக்கட்டும் ப்ளீஸ். ருத்ரா, அவ கிடைக்கிறா. நீ ஆசைப்பட்ட மாதிரி அனிதாக்கு காஃபி போட்டு கொடு. ஐயோ அம்மா, ருத்ரம்மா, நான் உங்களை விட மாட்டேன். கேஸ் நெடி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சிலிண்டரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நீங்க காஃபி போட்டுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. அண்ணி, செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவர் வந்து கேஸ் லீக் ஆகுதான்னு பார்க்கட்டும். சிலிண்டர் யூஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வரதா செய்யும். இந்த விஷயத்துல நாமளும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். நீங்க அவரை வர சொல்லுங்க. சரி. செக்யூரிட்டி, கொஞ்சம் உள்ள வந்துட்டு போ. செக்யூரிட்டி வந்து சிலிண்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லட்டும். அப்புறம் இருக்குடி உனக்கு. சொல்லுங்க மேடம். சக்தி ஏதோ கேஸ் லீக் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்றா. சிலிண்டர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. சரிங்க மேடம். கஷ்டம்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. மேடம், ரெகுலேட்டர் லூஸ் ஆகி கேஸ் லீக் ஆயிருக்கு மேடம். சிலிண்டரை ரேக்ல வச்சு டோரை க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால உங்களுக்கு ஸ்மெல் பெருசா தெரியல மேடம். ஆனா ஸ்டவ்வை பத்த வச்சிருந்தா சிலிண்டர் கண்டிப்பா வெடிச்சிருக்கு மேடம். போச்சு. நல்ல வேளை சக்தி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு போங்க. சரிங்க மேடம். அடச்சே, இப்பவன் தப்பிச்சிட்டாளே. வரேங்க மேடம். அம்மா, இப்பவாவது என்ன நம்புறீங்களாம்மா? நீங்க மட்டும் ஸ்டவ்வை பத்த வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. நான் எப்படிம்மா நீங்க அனிதா அம்மா மேல பாசம் காட்டுறதுக்கு குறுக்க நிப்பேன்? எனக்கு பொறாமப்பட தெரியாதுமா. ஏன்னா
என் வாழ்க்கையில எனக்கு எந்த ஆசையுமே இருந்ததில்ல. அனிதா அம்மா கீழே விழுந்ததுக்கு கூட நான் காரணம் இல்லம்மா. பக்கெட்ல இருந்த தண்ணி எப்படி கீழே கொட்டி இருந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் சந்தோஷமா இருக்கனோ இல்லையோ, ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எப்பவும் நினைப்பேம்மா. அண்ணி, ருத்ரா, நீங்க அனிதாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட, இந்த நேரத்துல துணிகளை எடுக்க நம்ம வில்லேஜ் பியூட்டி வந்திருக்கு. இது நல்ல சந்தர்ப்பம் தான். இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. என்ன சின்னையா, இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் முன்னால வந்து நின்னு நான் என்ன பண்ணுவேன் பியூட்டி? உன்னோட கட்டுக்குலையாத அழக பார்த்துதான் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நைட்ல கூட ஒரு நிலா மாதிரி உன் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு தெரியுமா? பா, உன்னை அப்படியே. என்ன பியூட்டி, இதுக்கே இவ்வளவு சத்தமா சின்னையான கத்துற? உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். இதுக்கு போய் இப்படி டென்ஷன் ஆகுறியே? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அழகழகான மெசேஜ் அனுப்புனேன். என்ன பியூட்டி முறைக்கிற? அந்த மாதிரி எல்லாம் முறைக்காத. ஏன் நீ என் நம்பரை பிளாக் பண்ணிட்ட? அப்படின்னா எனக்கு அந்த மெசேஜ் அனுப்புனது நீங்க தானா? நானே தான். திரும்பவும் உனக்கு மெசேஜ் பண்ண முடியலையேன்னு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்புறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா சின்னையா? இதுல என்ன தப்பு இருக்கு சக்தி? இந்த வயசுல தான் கிளிகள் போன விஷயங்கள் எல்லாம் ரசிக்கணும், அதை வெறுக்க கூடாது. நீங்க இப்படி சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் தப்பு சின்னையா, ரொம்ப தப்பு. நான் இந்த வீட்டு வேலைக்காரின் தானே இலக்காரமா நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேண்டாம் சின்னையா, நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என் மானத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தயவு பண்ணி நான் சொல்றத கேளுங்க. திவ்யாவை எப்படி பாக்குறீங்களோ அப்படியே என்னையும் பாருங்க. உங்க மனசுல இருக்கிற விரசம் தானாவே மறைஞ்சு போயிரும். ஏய், நோ 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 நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. திவ்யா வேற, நீ வேற. இங்க பாரு சக்தி, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்பல இருந்தே உன் நினைப்புல தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அந்த தவிப்பு அடங்கி நான் நார்மலுக்கு வரணும்னா என்னை அப்படியே ஹக் பண்ணி என் மூச்சு நின்னு போற மாதிரி டீப்பா ஒரு கிஸ் கொடுத்துரு.
அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் இவ்ளோ சொல்லியும் உங்க மனசுல வக்ரம் தான் கூடிக்கிட்டே போகுதுல்ல. ஒரு பொண்ணை உங்களால இப்படி மட்டும்தான் யோசிக்க முடியுமா? என்ன மனுஷன் நீங்க? சீ. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, காரி கூட துப்பிக்கோ. உன் விஷயத்துல அதை நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். Now I want kiss and hug. Please சக்தி. வேண்டாம் சின்னையா, என் பக்கத்துல வராதீங்க, சொன்னா கேளுங்க. நீ வேண்டான்னு சொல்றது என்னால இப்ப ஏத்துக்க முடியாது. I am sorry பியூட்டி. ஒரு ஹக், ஒரு கிஸ் தானே. Come on. Come on. விடுங்க. சின்னையா, என்ன விடுங்க. என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. நான் உன்னை விட மாட்டேன்டி. ஒரே ஒரு கிஸ் தான் சக்தி. ப்ளீஸ். என்ன விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? காய போட்ட துணியெல்லாம் எடுக்க வந்தேன் சார். அப்படின்னா இதெல்லாம் லைட்டை போட்டு எடுக்க வேண்டியதானே? எதுக்கு இருட்டில் எடுத்துட்டு இருக்க? இடி இடிச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு, அதான் அவசரத்துல துணிங்களை எடுக்க வந்ததுல லைட்டு போட மறந்துட்டேன் சார். டேய் சந்தோஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல பிரதர், ரூம்ல இருந்து போர் அடிச்சிருச்சு, அதான் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் நான் இங்க வந்தேன், அவ்வளவுதான். ரிலாக்ஸ்னா அப்படி தம்மடிக்கு தானே வந்த? ஐயோ என்ன பிரதர், என்ன போய் சந்தேகப்படுற? எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏய், நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சரி, நீ எதுக்கு வேணா வந்துட்டு போ. சக்தி துணி எடுக்க வந்திருக்கான்னு தெரியுதுல்ல, அட்லீஸ்ட் நீ லைட் போட்டிருக்கலாம்ல. பாவம், இருட்டுல வந்து துணி எடுத்துட்டு இருக்கா. இவங்க மேல வந்திருக்கிறத நான் கூட இப்பதான் பார்த்தேன். இப்போ நீ லைட்டு போடலனா நானே போட்டிருப்பேன். இல்ல, படிக்கிறத விடவும் கேம் ஆடுறதுல தான் உன் நேரத்தை வீணடிக்கிறேன்னு அம்மா அங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. கவனம் படிப்புல இருக்கட்டும் சந்தோஷ், அது உன் ஃபியூச்சருக்கு நல்லது. ஐயோ அப்படிலாம் இல்ல பிரதர், என் கவனம் முழுக்க முழுக்க ஸ்டடி மேல மட்டும்தான் இருக்கு. சும்மா அப்பப்போதான் கேம் விளையாடுவேன், அவ்வளவுதான். இன்னொரு முறை அம்மா உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி ப்ரோ, இனிமே நான் கேமே ஆட மாட்டேன், போதுமா? ஓகே, குட் நைட் ப்ரோ. குட் நைட். குட் நைட் சக்தி. நீ துணியை பகல்லே வாஷ் பண்ண வேண்டியதானே? பகல்ல தான் சார் துவைச்சு போட்டேன், ஆனா மழை மேகமா இருந்ததுனால சரியா காயல. சரி சரி, பார்த்து சீக்கிரம் எடுத்துட்டு போ. சக்தி, அப்படியே எனக்கு ஒரு பிளாக் டீ போட்டு கொண்டு வரியா? சரிங்க சார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்னைக்கு ஸ்டோர் ரூம்லயும் நீங்க தான் சந்தோஷ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனீங்க, இன்னைக்கும் நீங்க தான் அவன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவர் சார். ஆனா உங்க தம்பி அப்படி இல்ல, அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். உண்மையை சொன்னா என்னால பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு சார். இப்போ எனக்கு என்ன பண்றதுனே புரியல. கரெக்டா அவளை கிஸ் பண்ண போற நேரத்துல சிவா வந்துட்டானே. அவன் வராம இருந்திருந்தா அந்த பியூட்டிய வலுக்கட்டாயப்படுத்தியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். வந்து டக்குன்னு லைட்ட போட்டான். எப்படியோ நம்ம ஆசைப்பட்டது நடக்கலனாலும் சக்தி கிட்ட நம்ம நடந்துகிட்டதையும் சிவாவும் பார்க்கல. அவளும் நம்மளை பத்தி எதுவுமே சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சிவாவை பார்த்ததும்
அப்படியே ஹார்ட்டே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. அவளை வேற மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். அதை எப்படின்னு யோசிக்கலாம். டார்லிங், சின்னையா, என் விஷயத்துல நீங்க ரொம்ப எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. பொறுத்து பொறுத்து போறதுனால என்ன பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா தெரியுதா? அன்னைக்கு ஸ்டோர் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணீங்க. சிவா சார் மட்டும் அன்னைக்கு வரலனா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என் கற்பை காப்பாத்துறதுக்காக உங்களை என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு கூட அதே தான் நடந்திருக்கும். நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம பெரிய பணக்கார வீட்டு மன்மதன் அவ வீட்டு வேலைக்காரி தானே, தொட்டா மடிஞ்சிருவான்னு நினைச்சீங்களா? நான் நெருப்பு மாதிரி, தொட்டிங்கன்னா பொசுங்கிருவீங்க. ஜாக்கிரதை. உங்களை மாதிரி காமப்பித்து தலைக்கேறி அலையிற மிருகத்தனமான ஆளுங்களாலதான் இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், பொண்ணுங்கனாலே உடல் சார்ந்த இச்சையோட மட்டும்தான் பாப்பீங்களா? உங்க அம்மா மாதிரி, ஒரு அக்கா மாதிரி, உங்க தங்கச்சி மாதிரி ஒரு மரியாதையான உறவு முறையில உங்களுக்கு பார்க்க தெரியாதா? ஒரு பொண்ணோ பொம்பளையோ வீட்டு வேலைக்கு வராங்கன்னா தன்மானத்தோட ஒரு வேலையை பார்த்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான். பணத்துக்காக அந்த வீட்டு ஆம்பளைங்க கிட்ட தன்னோட உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இது ஏன் உங்க பணக்கார வக்ர புத்திக்கு புரிய மாட்டேங்குது? உங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்களே அச்சுறுத்தலா இருந்தா நான் எங்க போறது? ஏற்கனவே ஒரு மிருகம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு திக்கு தெரியாம ஓடி பரிதவிச்சிட்டு இருந்தப்பதான் ருத்ராமா ஒரு கடவுள் மாதிரி வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதுக்கு விசுவாசமான வேலைக்காரியா என் வேலையா நான் நேர்மையா பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன முதலாளியா உங்களுக்கான நேர்மையோட தானே நீங்க நடந்துக்கணும். அப்படி இல்லாம ஏன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறீங்க? நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு ருத்ரா அம்மா கிட்டயும் சிவா சார் கிட்டயும் சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? என்னால இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் உங்க சின்னத்தனத்தை அவங்க கிட்ட சொல்லாம இருக்க. மத்தபடி உங்களுக்கு பயந்துகிட்டெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும். தயவு பண்ணி என்கிட்ட கண்ணியத்தோட நடந்துக்கோங்க. அததான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். மணி 12 ஆகுது, இன்னும் தூங்காம பேய் மாதிரி உலத்திக்கிட்டு இருக்கா. இந்தோ டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்கலையா நீ? எப்படிங்க தூக்கம் வரும்? எந்த கவலையும் இல்லாம தூங்குறதுக்கு நான் ஒண்ணு உங்கள மாதிரி பொறுக்கலையே. இப்ப எதுக்கு எரிஞ்சு விடுற? என்னாச்சுன்னு தான் சொல்ல. அந்த ஜோசியர் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. சிவா அவன் விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணிப்பானா? அத நினைக்க நினைக்க என் மனசு எப்படி பதறி துடிக்குது தெரியுமா? எதுக்கு பதறி துடிக்குது? அவன் ஜாதக அமைப்புல அவன் யார விரும்புறானோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான் இருக்கு. நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போட்டுமே. இதுக்காக நீயே அழட்டிக்கிற? சிவாவுக்கு தான் அனிதா, அனிதாவுக்கு தான் சிவான்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்காதுன்னு அந்த ஜோசியர் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்? சொந்தத்துக்குள்ள சொந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு
கடைசி வரைக்கும் உறவு விட்டு போகாம இப்படியே இருக்கலாம்னு நினைச்சேன். அந்த ஆசையில மண்ணு விழுற மாதிரி அந்த ஜோசியர் அப்படி சொல்லிட்டாரு. ஏண்டி போய் சொல்ற? சொந்தம் விட்டு போக கூடாதுன்றதுக்காகவா நீ அனிதாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? ருத்ர சொத்தை முழுசு அபகரிச்சு அவ இடத்துக்கு வரணும் தானே உன் எண்ணமே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பேராசை பிடிச்ச பிசாசே. அது எப்படி பூசி முழுகிறா பாரு. ஏங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல நீ சொல்லு. அனிதா சிவா மேல உயிரே வச்சிருக்கா. அதே மாதிரி சிவாவோட மனசும் அனிதா பக்கம் திரும்பிருச்சுன்னா அந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் கூட ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஐயோ, நாம என்னதான் தலைகீழா நின்னாலும் என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா அனிதா இல்லாம சிவாவோட வாழ்க்கையில இன்னொருத்தி வந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அப்படிதானே? அதான் சொல்லிட்டேனே, எதையும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும்னு. இந்த குப்பை தத்துவம் எனக்கு தேவையில்லை. சிவா அனிதாவை கல்யாணம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அதான் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனுக்கு அழகா இருக்கும். சிவா வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்து அதனால உன் மன நிம்மதி கெடணும்னா அத மாத்தவே முடியாது. அது நடந்தே தீரும். நீ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். உன் பேராசைக்கு சரியான தண்டனை அதுவாதான் இருக்கும். என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? காலில் ஏதோ கடிச்சிருச்சு சக்தி. என்னால வலி தாங்க முடியல. என்ன சார் சொல்றீங்க? என்ன கடிச்சிச்சு? சார், உங்களை தேள் தான் சார் கடிச்சிருக்கு. என்ன தேளா? ஆமா சார், அதோ அங்க போது பாருங்க. ஐயோ சார், ஐயோ என்னால வலி தாங்க முடியல சார். தேள் கடிச்சா அப்படிதான் இருக்கும் சார். வாங்க முதல்ல கீழே போலாம். வாங்க. இல்ல சக்தி, என்னால முடியல சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். வாங்க சார், எந்திரிங்க. சக்தி, என்னால முடியல சக்தி. சார், நான் உங்களை கை தாங்களா கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க. சிவா, ஜோசியர் சொன்னதை வச்சு சிவா கிட்ட சொல்லி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா ஆளைய காணோம். சிவா,
சிவா பாத்ரூம்ல இருந்தாலும் குரல் கொடுப்பான், சத்தத்தையே காணோம். எங்க போயிருப்பான்? சக்திய காணுமே. அங்க ரூம்ல சிவாவும் இல்ல. அப்படின்னா 2 பேரும் ஐயோ, இப்ப என் மனசு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சு, இந்த சக்தி இன்னோட தொலைஞ்சா இருந்தா 2 பேரும் மொட்டை மாடியில தான் இருக்கணும். முடியல. சார் ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். சார் அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்க. சார் கொஞ்ச நேரம் சார். சிவா காலை பிடிச்சு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இவள ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். ஏய் எந்திரடி, எந்திரி. ஐயோ இவா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சார தேல் கொட்டிருச்சு சின்னம்மா. என்னது தேல் கொட்டிருச்சா? ஆமா சின்னம்மா. அதனாலதான் கொட்டின இடத்துல எலுமிச்சை பழ சாரை பிழிஞ்சு விட்டுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டு ஐஸ வச்சு வச்சு கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தம்மா. ஏய் அறிவு இருக்கா உனக்கு? அவனுக்கு தேல் கொட்டிருச்சுனா முதல்ல எனக்கு தானே வந்து தகவல் சொல்லிருக்கணும். அதெல்லாம் சொல்லாம உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீ பாட்டுக்கு பெரிய விளையாட்ட வைத்தியம் பார்த்துட்டு இருக்க. போடி அந்த பக்கம். அவன் காலை தொடர்றது கூட உனக்கு தகுதி இருக்கா? உன்ன சிவா சிவா கால்ல தேல் கடிக்கிற அளவுக்கு இந்த ராத்திரில எங்கடா போன? சிவா 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 என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு சிவா. ஐயோ சிவா, ஐயோ என் பிள்ளை மூச்சு பேச்சு இல்லாம இருக்கானே. சிவா என்னாச்சு சிவா? ஏய் என் மகனை என்னடி பண்ண? என்ன பண்ண? என்னங்க ருத்ரா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சிவா சிவா கண்ணை திறந்து பாருடா. ஏய் சிவா சிவா. சிவா அம்மா பாரு சிவா. சிவா எனக்கு பயமா இருக்கு. கண்ணை பாரு. சிவாவுக்கு என்னாச்சு? ருத்ரா தேல் கடிச்சு மயக்கம் ஆயிட்டானா? எப்படி இருக்கா பாரு சிவா. சிவா 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 கண்ணு திறந்து பாருடா. சிவா சிவா சிவா
சிவா சிவா இங்க பாரு, சிவா முடிச்சு பாரு. சிவா ருத்ரா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என் மகன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ருத்ரா, கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. அனிதா, என் போன் எடுத்துட்டு வா. சரி மம்மி. கொஞ்சம் சீக்கிரம் போ. சிவா, சிவா இங்க பாருடா, கண்ணு திறந்து பாருடா. சிவா, சிவா இங்க பாரு. சிவா, ருத்ரா சீக்கிரம். சிவா, சிவா, அனிதா பயமா இருக்கு அனிதா. சிவா, சிவா என்னாச்சு ருத்ரா? டாக்டர் போன் எடுக்கல. ஐயோ அம்மா வேற ஏதாவது நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கம்மா. அனி, ஒரு வேலை செய்யலாம். சிவாவை நம்மளே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். டாக்டர் போன் எடுக்கல. வாங்க. சரி ருத்ரா வா. டாக்டர், சிவாவை தேள் கொட்டிடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருவா? இல்ல மேடம், பரவாயில்ல, நானே அங்க வரேன். இல்ல, அவன் ரொம்ப மயக்கமா இருக்கான். ஆக்சுவலி இப்போ ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானே இப்போ அங்க வரேன். ப்ளீஸ் வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சிவா, என் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு இந்த படுபாவிதான் காரணம் ருத்ரா. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? அவ என்ன பண்ணா? இவனுக்கு தேள் கடிச்சிருச்சுங்கிற விஷயத்த நம்ம எல்லார்கிட்டயும் இவ சொல்லிருக்கணுமா இல்லையா? நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம எலுமிச்சம்பழம், வெங்காயம், ஐஸ்னு எதையோ வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? இவளாலதான் நம்ம சிவா இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். என்ன சக்தி, நீ ஏன் இந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ண? இல்லம்மா, தேள் கொட்டினா அந்த கொடுக்க எடுத்துட்டு அந்த இடத்துல எலுமிச்சை பழ சாரை பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நசுக்கி கொட்டின இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஐஸை வச்சு வச்சு எடுத்தா விஷம் முறிஞ்சு போயிருமா. நான் கிராமத்துல இருந்தப்போ எங்க பாட்டி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணி சரி பண்ணிருக்காங்க. அதாம்மா நானும் பண்ணேன். அண்ணி, அவளுக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் பண்ணிருக்கா, அது நல்ல விஷயம் தானே. இவளுக்கு என்ன வைத்தியம் தெரியும் ருத்ரா? இவ சொல்றான்னு நீங்க நம்பிட்டு இருக்க? இவளுக்கு உரசி கொடுத்துக்கிட்டு பக்கத்திலே நிக்கணும். அதான் வைத்தியம் தெரியும், கீத்தியம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா சக்தி, சிவாவுக்கு தேள் கொட்டின விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு மட்டும் எப்படி முதல்ல தெரிஞ்சது? யார் யாரு என்ன பண்றாங்கன்னு ராத்திரியில வேவு பார்த்துக்கிட்டே சுத்துறவளுக்கு எல்லா விஷயமும் தெரியதானே செய்யும். அம்மா, எனக்கு அப்படி வேவு பாக்குற புத்தி எல்லாம் கிடையாதுமா. அந்த புத்தி உனக்கு இல்லனா நைட் 12 மணிக்கு மேல ஒரு ஆம்பளை பையன் இருக்கிற இடத்துல உனக்கு என்னடி வேலை? மாடியில துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் துணிங்களை எடுக்க போனேன். அப்பதான் சார தேள் கொட்டிருச்சு. அவர் வழியில துடிக்கிறப்போ நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதான் சார கைத்தங்களா கூட்டிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியத்தை பண்ண. இதுல என்னமா தப்பு இருக்கு? மனிதாபிமானத்தோட சக்தி சிவாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லது பண்ணவங்கள நாம ஏன் திட்டணும்? விடுங்க அண்ணி, சக்தி பாவம். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். தேளோட பாய்சன் வீரியம் அவர் பாடியில கம்மியாக தான் ஏறி இருக்கு. ஸோ டோன்ட் வரி. டாக்டர்,
எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக எதுவும் சொல்லாதீங்க டாக்டர். உண்மையை சொல்லுங்க. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி இதோ இங்க நிக்கிறாளே, ஐஸ் கட்டி வெங்காயம்னு எதையோ கால்ல வச்சு தேய்ச்சிட்டு இருந்தா. அதனால என் புள்ளைக்கு பெருசா பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்துல தான் நான் கேக்குறேன். அவர் கால்ல இருந்த தேல் கொடுக்க எடுத்துட்டு இவங்க சொன்ன மாதிரி பண்ணது நீயாமா? ஆமா சார். வெரி குட்மா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இவர் உடம்புல பாய்சனோட வீரியம் கம்மியானதுக்கு அந்த பொண்ணு பண்ண ஃபர்ஸ்ட் எய்டு தான் காரணம் மேடம். தேல் கடிச்சா அப்படிதான் பண்ணும் மேடம். அப்படியா? பாம்போட விஷம் எப்படியோ அதே மாதிரி தான் தேலோட விஷமும். பாம்பு கடிக்கிறப்ப அதிகமான விஷத்தை வெளியேற்றும், தேல் விஷத்தோட அளவை கம்மியா வெளியேற்றும். அவ்வளவுதான் வித்தியாசம். தேல் கடிச்ச உடனே சரியான முறையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா உயிர் போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியான இறப்பு இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலி she has done a very good job. பாத்தீங்களா நீ? சக்தி ஏதோ ஆர்வ கோளாறுல தப்பா வைத்தியம் பண்றான்னு சொல்லி அவ மேல கோவப்பட்டு திட்டினீங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? அவ சரியாதான் நீ பண்ணிருக்கா. நாம தான் அவ என்ன பண்ணாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். சிவாவுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு டாக்டர். இந்த நேரத்துல சிரமம் பார்க்காம வந்து சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க மேடம், அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா ஆயிருக்க வேண்டிய விஷயத்த மைல்ட் ஆக்குனதே அவங்க தான். தேங்க்யூ சக்தி. ஐயோ, என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நான் என்னோட கடமையை தாம்மா செஞ்சேன். சிவாவுக்கு எப்போ நார்மல் ஆகும் டாக்டர்? இப்போ நான் அவருக்கு போட்டிருக்க இன்ஜெக்ஷன் 3 or 4 ஹவர்ஸ்க்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். அது வரைக்கும் இவரு தூக்கத்திலேயே தான் இருப்பாரு. அடுத்து கண் முழிக்கிறப்போ he will be completely all right. கூடவே யாருன்னா ஒருத்தர் இருந்து கவனிச்சுக்கங்க. அப்ப நான் வரேன் மேடம். தேல் கொட்டினதுக்கு டாக்டர் நேத்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். சிவா சார் இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காரே. கடவுளே, சிவா சார் சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். அவர் சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். சிவா 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 சிவா, ஓகேவா? ஏன் எந்திரிக்கிற? அப்படியே படுத்துக்கோ. இவ்வளவு நேரம் படுத்து தானே இருந்தேன், கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்கார்றேன். சிவா, இப்ப எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்ப கண்ணு முழிச்சு பாக்குற வரைக்கும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் எப்படி பயந்து போட்டேன் தெரியுமா? இப்ப நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்க. அம்மா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஹாலில் உட்காரலாமா? சரிப்பா, வா வா.
சக்தி ஒரு பிளாக் டீ. சரிங்க சார். அப்படியே எனக்கு ஒரு காஃபி. சரி, எல்லாருக்கும் கொண்டு வரேன் சார். அனிதா, சிவா டீ கேட்டதும் இவ்வளவு சந்தோஷமா டீ போறான்னு பாரு. இவளுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரியா இருக்கும். ஆமாத்த, இப்படியே சொல்லிட்டே இருங்க. அவதான் ஜெயிச்சிட்டு இருக்கா. உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. சிவா, தேல் கடிச்ச வலி இப்ப குறைஞ்சிருக்கா? வலியெல்லாம் இப்ப இல்லம்மா. லேசா கால பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடு சிவா. அப்பதான் பாடி நார்மலுக்கு வரும். என்னது, ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? நல்லா இருக்கே கதை. அப்ப கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல யார் கவனிச்சுக்கிறது? அத நான் கவனிச்சுக்கிறேன் சிவா. அதெல்லாம் வேண்டாம். நீ அத்தை உனக்கு கொடுத்த புது பிளான்ட் வேலையை முதல்ல நீ சரியா பண்ணு. சரியா? ஆஸ் யூஷுவல் என் வேலையை நானே கவனிச்சுக்கிறேன். அத்தை, கேட்டிங்களா சிவா என்ன சொல்றான்னு? சிவா, அனிதா சொல்றது சரிதானே. ஒரு வாரத்துக்கு நீ கம்பெனிக்குலாம் போக வேணாம். வீட்லயே நிம்மதியா ரெஸ்ட் எடு. ஆமா சிவா, சொல்றது கேளுப்பா. நல்ல ரெஸ்ட் எடுத்தாதான் உன் உடம்பு குணமாகும். அப்பா, எனக்கு எதுவும் இல்லப்பா. Now I am perfectly all right. சிவா, அத்தை கண்ணு முடிச்சிட்டியா? தேங்க் காட். மம்மி, இந்த நிலைமையில சிவா ஆபீஸ் போறேன்னு சொல்றா மம்மி. ஏன் சிவா, ஆபீஸ் வேலையை இன்னைக்கு வீட்ல இருந்தே பண்ணலாமே? இல்ல அத்தை, இப்ப நான் வீட்லயே இருந்தா நம்மள தேல் கடிச்சிருச்சு, நம்ம பாடியில பாய்சன் ஏறிடுச்சுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். நான் எப்பவுமே என்னோட வேலையை பார்த்தா தான் எனக்கு மென்டலி ரிலீஃபா இருக்கும் அத்தை. தேங்க்யூ. ஹே, எனக்கு டீ எங்க? நீங்க தான் டீ குடிக்க மாட்டீங்களேம்மா? எனக்கு இப்ப குடிக்கணும்னு தோணுது. குடு. ஏய், அதான் என் மருமக கேக்குறால, குடு. போ, போய் எனக்கு எடுத்துட்டு வா. டீயா காஃபியாமா? ஏ, நான் என்ன குடிப்பேன்னு உனக்கு தெரியாதா? சரிங்கம்மா. அனிதா, சொல்லுங்க மம்மி. நாம புதுசா திறக்க போற யூனிட்டுக்கு எத்தனை செக்யூரிட்டிஸ் வேணும்னு சொன்ன? 10 பேர் தேவைப்படுவாங்க மம்மி. அது சம்பந்தமா நான் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். அவங்க கண்டிப்பா அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. நாம நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் மம்மி. 2 lakhs அட்வான்ஸ் கேக்குறாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன் மம்மி. அப்புறம் ஆபீஸ்க்கு தேவைப்படுற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுத்துட்டேன் மம்மி. அது எல்லாமே நாளைக்கு வந்துரும். வெரி குட் அனிதா. ஒரு வேலையை கொடுத்தா அதை இப்படிதான் சிறப்பா செஞ்சு முடிக்கணும். நான் உங்க பொண்ணு மம்மி. ஆமா, அந்த செக்யூரிட்டி ஏஜென்சில ஒவ்வொரு செக்யூரிட்டிக்கும் எவ்வளவு பேமெண்ட் கேக்குறாங்க? 30,000. அம்மா, என்ன சக்தி? என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கி நிக்கிற? என்னன்னு சொல்லு. இல்லம்மா, செக்யூரிட்டி விஷயத்தை பத்தி பேசுனீங்க. அது சம்பந்தமா என் மனசுல இருக்கிறத நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, என்னன்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி மூர்த்தி அண்ணன் 15 பேர் வேலை கேட்டு உங்களை பார்க்க வந்திருந்தாங்கல்லம்மா? ஆமா. அவங்கள 10 பேருக்கு அந்த செக்யூரிட்டி வேலைய கொடுக்கலாம்லம்மா? ஏய், அனிதா தான் அது சம்பந்தமா ஏஜென்சி கிட்ட பேசி முடிச்சிட்டால.
இதுக்கு மேல நீ என்ன புதுசா வேற ஆளுங்களை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க? அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். உன் வாயை மூடிக்கிட்டு போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? போடி. சக்தி, ஒரு நிமிஷம் இரு. அண்ணி, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? அவ என்னதான் சொல்றான்னு கேப்போமே. ஐயோ, அதுக்கு இல்ல ருத்ரா. ஏமா, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்களேம்மா. இவ யாருடா? அம்மா ப்ளீஸ். சக்தி, நீ சொல்ற மாதிரி அந்த 10 பேருக்கும் நாம செக்யூரிட்டி வேலை தான் கொடுக்கணுமா? அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை கொடுக்கலாமே. இல்லங்கம்மா, செக்யூரிட்டி ஏஜென்சில ஒவ்வொரு செக்யூரிட்டிக்கும் 30,000 ரூபாய் கேக்குறாங்க. 10 பேருக்கே 3 லட்சம் ஆச்சு இல்லம்மா. ஆனா அந்த ஏஜென்சில இருந்து வேலை பாக்குறவங்களுக்கு 15,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. தோராயமா ஒரு ஆளுக்கு 15,000 கமிஷனா வச்சுக்கிட்டாலும் அந்த ஏஜென்சிக்கு மாசம் 1.5 லட்சம் கிடைக்கும். ஆனா இதையே அவங்களுக்கு நாம 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதுமா? நமக்கு மாசத்துக்கு 1 லட்சம் மிச்சமாகும். அவங்களுக்கும் நியாயமான சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனாலதான்மா ஊர்க்காரங்களுக்கே அந்த வேலையை கொடுக்கலான்னு சொன்னேன். பேஷ், இது நல்ல யோசனையா இருக்கே. ரொம்ப பிரமாதமான யோசனை அத்தை. பரவாயில்ல சக்தி, ஒரு பிசினஸ் மேக்னெட் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிற. நல்ல விஷயம், வெரி குட். என்ன மம்மி இது? இவ அப்படி என்ன பிசினஸ் மேக்னெட் மாதிரி யோசிச்சுட்டான்னு இப்படி பாராட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல மம்மி. அனிதா, உட்காரு. என்ன அனிமா, சக்தி சொன்னதை கேட்டல்ல? அவ சொல்ற மாதிரி பண்ணா அந்த ஏஜென்சிக்கு நாம தேவையில்லாம கொடுக்கற லஞ்சம் நமக்கு சேவ் ஆகும்ல. ஒரு மாசத்துக்கு 1 லட்சம்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ஆச்சே. நம்மளுக்கு வேலைக்கு ஆளுங்களும் கிடைச்சிருவாங்க, பணத்துக்கு பணமும் மிச்சம் இல்லையா? என்ன மம்மி, நீங்களும் இப்படி பேசுறீங்க? வருஷத்துக்கு 12 லட்சம் மிச்சம் ஆகுறத தான் நீங்க பாக்குறீங்க. இவ சொல்ற மாதிரி ஊருக்காரங்களை செக்யூரிட்டி வேலைக்கு வச்சு நாளைக்கு அவங்க கம்பெனில இருக்கிற பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னா அது யாருக்கு மம்மி லாஸ்? நமக்கு தானே. அதுக்கு யாரு பொறுப்பேத்துப்பாங்க? இதே நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சில இருந்து ஆளை வர வச்சா அவங்க ஏதாவது திருட்டு வேலை பண்ணாலும் அந்த ஏஜென்சி தான் அதுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கும். நாம அக்ரிமெண்ட் அந்த மாதிரி தான் போடுவோம். இதையெல்லாம் யோசிக்காம இவ்வளவு போய் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கீங்களே மம்மி. பாத்தியா, அதான் என் மருமக. படிச்சவளுக்கும் உன்ன மாதிரி அடுப்படியில இருக்கிறவளுக்கும் உள்ள வித்தியாசம். பெரிய மூளை பெருத்தவ மாதிரி யோசனை சொல்ல வந்துட்டா. முந்திரி கொட்டை. அனிதா சொல்ற மாதிரி ஊர்க்காரங்களை வேலைக்கு வச்சு கம்பெனில இருக்கிற பொருளை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு யார் நஷ்ட ஈடு கொடுப்பாங்க? நீ குடுப்பியா இல்ல உன் அப்பா ரத்னம் கொடுப்பானா? அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா உன் தலைமுறையே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. திருடி பழக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படிமா வேலை கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க? அத அவங்க ஊர்லயே பண்ணலாமே. நீங்க நினைக்கிற மாதிரி கிராமத்துக்காரவங்க தப்பானவங்க இல்லம்மா. செய்யற வேலையில ரொம்ப நாணயமா இருப்பாங்க. வெளியில இருந்து வேற யாராச்சும் திருட வந்தாலும் அவங்க உயிரை கொடுத்து
நம்ம பொருளை பாதுகாப்பாங்களே தவிர அவங்க எப்பவும் திருட மாட்டாங்கம்மா. அவங்கெல்லாம் எப்பவும் உழைப்ப மட்டுமே நம்புற ஜனங்க. நான் கிராமத்து ஜனங்களோட வாழ்ந்து வந்தங்கிற அனுபவத்துல தான் சொல்றேம்மா. அவங்க ரொம்ப நேர்மையானவங்கம்மா. ஏய், நீ என்ன பெரிய இவளா? நீ சொல்றத கேட்டு அவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு? பெரிய நேர்ம சக்கரவர்த்தி மாதிரி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க? அண்ணி, நல்லதை யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். கிராமத்து ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சதுனால தானே அவ இவ்வளவு உறுதியா சொல்றா. இப்ப என்ன, அவங்க கிட்ட ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு நாம நல்லபடியா ட்ரைனிங் கொடுக்கலாம். எனக்கு சக்தி சொல்ற யோசனை தான் சரியா படுது. ருத்ரா, அனிதா எல்லாத்தையும் முறையா பண்ணி முடிச்சிட்டா. இந்த நேரத்துல போய் ஒரு வேலைக்காரி சொன்ன விஷயத்த போய் பெருசா எடுத்துக்கிட்டு அனிதாவை ஓரம் கட்டினா எப்படி? அனிதாவோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுன்னு யோசிச்சு பாரு. என்ன நீ சொல்றீங்க? நான் எதுக்கு அனிதாவை ஓரம் கட்ட போறேன்? அவ ஏன் பொண்ணு. எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் அவளுக்கு தான் கொடுப்பேன். அவளுக்கு அப்புறம் தானே எனக்கு மத்த எல்லாரும். அண்ணி, அனிதா ஒரு விஷயத்த முறையா பண்ணிருக்கா. அதை நான் பாராட்ட தானே செஞ்சேன். இப்போ சக்தி சொன்ன யோசனை 10 பேருக்கு வேலை கொடுக்கறதோட நமக்கு பணமும் மிச்சமாகுது. அதனாலதான் அவ சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். இதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்றேன்னு நினைக்காதீங்க மாமி. எந்த விஷயத்தை யார் சொல்லி ஏத்துக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம். கம்பெனி சார்ந்த விஷயம். நான் சொல்றத நீங்க ஏத்துக்க தான் வேணும். இவ சொல்றதை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? அவளுக்கு என்ன தெரியும் மம்மி? நாம கொடுக்கிற பணத்துல மாசத்துக்கு தேவையான மல்லிகை பொருட்களை வாங்கி வச்சு நமக்கு சமைச்சு போடதான் தெரியும். அதுக்கு மேல அவளுக்கு என்ன தெரியும்? கிச்சன் விஷயங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு நினைச்சிடாத அனிதா. சக்தி அத நல்லாவே பண்ணிட்டு இருக்கா. நம்ம கம்பெனியை எப்படி கெட்டிக்காரத்தனமா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி வீட்டு நிர்வாகத்தை இவ பாத்துக்கிறா. அது எப்படி மம்மி? மேனேஜ்மெண்ட்டையும் வீட்டு நிர்வாகத்தையும் ஒண்ணா கம்பேர் பண்ண முடியும்? இந்த வேலைய படிச்சவங்க படிக்காதவங்கன்னு யாரு வேணாலும் பார்க்கலாம். ஆனா மேனேஜ்மெண்ட்ன்றது அப்படியா? அதுக்கு படிப்பும் நிர்வாக திறமையும் இருக்கணும். அனிதா, ஒரு மாசத்துக்கு தேவையான பட்ஜெட்டை போட்டு அதுக்குள்ள வீட்டுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அடக்கிறது சாதாரண வேலைன்னு நினைச்சியா? ஆமா மம்மி, இந்த உலகத்திலேயே ஈஸியான லேசியான வேலையே அதுதான். அத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. சக்தி, அம்மா, இந்த மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டியா? இல்லங்கம்மா, இன்னைக்கு தான் வாங்க போறேன். அனிதா, நான் உனக்கு ஒரு ஃபன் டாஸ்க் கொடுக்கறேன். நீ வேணா இந்த மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறியா? என்ன ருத்ரா இது? யாருக்கு எந்த வேலையை கொடுக்கறதுன்னு உனக்கு தெரியாதா? ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லாதவ செய்ய வேண்டிய வேலைய ஏன் மருமகளுக்கு கொடுத்துட்டு இருக்க? இந்த வேலையெல்லாம் அனிதா செய்யவே மாட்டா. போய் அவளே வாங்கிக்க சொல்லு. இல்லத்த, இந்த மாசத்துக்கான வீட்டு நிர்வாகத்தை நானே பாத்துக்கிறேன். சக்தி தான் கெட்டிக்காரி நொட்டிக்காரின்னு அம்மா சொல்றாங்கல்ல. அவங்க மகளுக்கு இதெல்லாம் இவ்வளவு அசால்ட்டான விஷயம்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஐயோ அண்ணி, என்ன சொல்ற? அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. இல்லத்த, இது என் அம்மா எனக்கு கொடுத்திருக்கிற சேலஞ்ச். இதுல நான் யாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். மம்மி, உங்க டாஸ்க நான் ஏத்துக்கிறேன் மம்மி. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அதுல ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளா நிறைய இருக்கும். அதோட பேரு கூட உனக்கு தெரியாது.
அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்குறது முடியாத காரியம். பேசாம அத்தை கிட்ட வாபஸ் வாங்கிடு. உனக்கு அதான் நல்லது. மாமா, சேலஞ்சில தோத்து எனக்கு பழக்கமே இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. எனிவே, நீ ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. ஆனா நீ லிஸ்ட் போடுறப்ப முதல்ல 1 கிலோ முந்திரி பருப்பும் நயமான நெய் 1 லிட்டரும் மறக்காம எழுதி வச்சுக்கோ. ஏன்னா உன் மாமாவுக்கு நெய்ல வறுத்த முந்திரினா ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்து? உங்கள முதல்ல எந்திரிச்சு கிளம்புங்க. எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. அனிதா, என்னத்த? டிராவல் பண்ணி வந்தோம்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. அங்க போய் நம்ம ஜூஸ குடிச்சிட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமே. சரி வாங்க. அண்ணா 2 ஜூஸ் ஐஸ் போட்டு. ஓகே மேடம். வீட்டுக்கு சாதாரணமா சமையல் பொருளை வாங்குறது என்னமோ பெரிய கண்ட்ரிக்கு பட்ஜெட் போடுற வேலையை சக்தி செஞ்சுட்டு இருக்கான்ற ரேஞ்சுக்கு மம்மி பெருமையா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சும்மா ஒரு ஜுஜிப்பு மேட்டர்னு அந்த சக்தி இன்னைக்கு டம்மி பண்றோம் அத்தை. அவளை டம்மி பண்றதெல்லாம் சரிதான் மருமகளே. எனக்கு உங்க அம்மாவை நினைச்சதான் பயமா இருக்கு. ஏன் அத்தை? இன்னைக்கு நாம பொருளுங்களை சரியா வாங்கிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்களே நல்லா பண்றீங்க, இனிமே வீட்டு நிர்வாகத்தை நீங்களே பாத்துக்கோங்கன்னு மொத்த பொறுப்பையும் நம்ம தலையில கட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. சாச்சா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அத்தை. இது எனக்கும் அவளுக்குமான ஒரு நாள் சேலஞ்ச் டாஸ்க், அவ்வளவுதான். உன் அம்மாவை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவங்களுக்கு அந்த சக்தி மேல இருக்கிற பாசத்துல நம்மள சமையல் வேலை பார்க்க சொல்லிட்டு அவளை கம்பெனி நிர்வாகத்தை பார்த்துக்க அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதுக்கும் நாம எச்சரிக்கையாதான் இருக்கணும். மேடம், ஜூஸ் ரெடி. கொடுங்க. நீயாவது வேற வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே போயிடுவ. ஆனா நான் வீட்லயே இருக்கிறவ. அண்ணி எல்லாத்தையும் பாத்துக்கோங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால கிச்சன்ல போய் கஷ்டப்பட முடியாது. அத்தை, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த பொருள் எல்லாம் வாங்குறது பெரிய விஷயமா? அவ எப்படி நம்மள ஏமாத்திட்டு இருக்கான்னு மம்மிக்கு நம்ம புரிய வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அவன் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிரும். நாமளும் ஒவ்வொரு முறையும் இப்படி நினைச்சுதான் ஏதாவது பண்றோம். ஆனா கடைசியில உன் அம்மா அவளதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம பல்பு வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த முறை அப்படி கிடையாது. இந்த திங்ஸ் வாங்குற விஷயத்த நம்ம சரியா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் எல்லாமே ஃபேவரா நடக்கும். அப்படியா சொல்ற? ஆமா அத்தை, வாங்க உள்ள போலாம். கொடுங்க அண்ணா. தேங்க்யூ மேடம். வா. வாங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? இதோ இதுல இருக்கிற பொருள் எல்லாம் எங்களுக்கு வேணும். அடேங்க அப்பா, இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம் தான். என்ன லிஸ்டே எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? சட்டு புட்டுன்னு உங்க ஆளுங்களை வர சொல்லி இந்த லிஸ்ட்ல இருக்க பொருளை எடுத்துட்டு வர சொல்லுங்க. எங்களுக்கு நேரம் இல்ல. அடுத்து ஒரு மீட்டிங்க்கு வேற போக வேண்டியது இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் இது எடுத்துட்டு வர சொல்றேன் மேடம். காவேரி சார், மேடம் கையில லிஸ்ட் வச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுத்துருமா? வாங்க மேடம். மேடம், அந்த லிஸ்ட் கொடுங்க. இதுல முந்திரி பருப்பு மட்டும் எழுதிருக்கு. எத்தனை கிலோ வேணும் மேடம்? அத்தை, எத்தனை கிலோ வேணும்? உன் மாமாவே தனியா 3 கிலோ முந்திரி சாப்பிடுவாரு. அவர் மட்டும் சாப்பிடறப்போ நாம என்ன வாய்வா பாத்துட்டு இருக்க முடியும்? ஒரு 10 கிலோ முந்திரி வாங்கிக்கலாம். சரிங்க அத்தை, ஒரு 10 கிலோ முந்திரி. சரிங்க மேடம். அப்படியே 5 லிட்டர் சுத்தமான நெய் வேணும். அதையும் எடுத்து போட்டு. சரிங்க மேடம். நெய் அந்த பக்கம் இருக்கு, நம்ம போறப்ப எடுத்துக்கலாம். அடுத்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்து போடு. மேடம், என்னென்ன எழுதிருக்கு?
உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்? சமையல் செய்யற என்னதான் வேணும்? மரச்செக்கு நல்லெண்ணெய் இருக்கு, மரச்செக்கு கடலெண்ணெய் இருக்கு, ரீஃபைண்ட் ஆயிலும் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும் மேடம்? இது என்ன எண்ணெய்? அது ஆலிவ் ஆயில் மேடம். நம்ம ஊர்ல பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல, ஆனா ஃபாரின்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஃபாரின்ல யூஸ் பண்ற இந்த ஆலிவ் ஆயில 10 லிட்டர் எடுத்து வச்சிரு. ஓகே தானே மருமகளே? சூப்பர் அத்தை. எடுத்து போடு. சரிங்க மேடம். அத்தை, என்னம்மா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? அடுத்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாரு. உளுந்தம் பருப்பு எழுதிருக்கு, அது எத்தனை கிலோ வேணும் மேடம்? அத்தை, அந்த பருப்பு எத்தனை கிலோ யூஸ் பண்ணுவாங்க? யாருக்கு தெரியும் இதெல்லாம்? அந்த பிள்ளைகிட்டே கேட்டுருவோம். அந்த உளுத்தம் பருப்பை எதுக்குமா யூஸ் பண்ணுவாங்க? இட்லி தோசை மாவுக்கு அரிசியோட சேர்த்து வச்சு ஊற வச்சு அரைப்பாங்க மேடம். அப்படின்னா அதுல ஒரு 10-15 கிலோவா போட்டுரு. சரிங்க மேடம். எடுத்து போடு. வெள்ளை கலர்ல இருக்குமே அது இல்லையா? இருக்கு மேடம். அதையும் போட்டுரு. இது ஓகேல? எடுத்துக்கோ மேடம். அடுத்து லிஸ்ட்ல கடுகு போட்டிருக்கு, அது எவ்வளவு மேடம் வேணும்? அதெல்லாம் என்ன கேள்வி? ஒரு 10 கிலோ எடுத்து போடு. 10 கிலோ கடுகு கேக்குறாங்க. ஒருவேளை கடுகு என்ன தயார் பண்ண போறாங்களோ? நமக்கு எதுக்கு இதெல்லாம்? அவங்க கேக்குறத கொடுத்துருவோம். இன்னைக்கு முதலாளிக்கு கொண்டாட்டம் தான். என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? சீக்கிரமா எடுத்து போடு. சரிங்க மேடம். ஷோ இவளா? என் ஃப்ரெண்ட் ஐஷு தான் ஃபோன் பண்றா. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க லிஸ்ட் பார்த்து பொருளை எடுத்து வைங்க. நீ பேசிட்டு வா மருமகளே, இதெல்லாம் அத்தை பாத்துக்கிறேன். நீ போ. சரிங்க அத்தை. ஹலோ, சொல்லடி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐம் ஆல்வேஸ் ஃபைன். ஆமா, நீ எங்க இருக்க? ஏய், நான் இப்போ பியூட்டி பார்லர்ல இருக்கேன். சரி ஐஷு, இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். பாய். அத்தை, இன்னும் என்ன இங்கேயும் நின்னு எடுத்துட்டு இருக்கீங்க? முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சதுமா, எல்லாம் ஓவர். லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பில்லிங் எடுத்துட்டு வா. சரிங்க, சீக்கிரமா வந்துடுறேன். வாங்க அத்தை. என்ன மேடம், எல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னும் ரைஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. நல்ல ஹை குவாலிட்டியா கொடுத்துருங்க. கொடுத்துடலாம் மேடம். உங்களுக்கு பச்சரிசி வேணுமா இல்ல புழுங்கலரிசி வேணுங்களா? எனக்கும் ஒண்ணு தெரியாது மருமகளே. பச்சரிசினா எப்படி இருக்கும், புழுங்கல் அரிசினா எப்படி இருக்கும்? நெல்லை அப்படியே பதப்படுத்தி அரைச்சு எடுத்தா பச்சரிசி மேடம். அதையே அவிச்சு பதப்படுத்தி அரைச்சு எடுத்தா புழுங்கலரிசி மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அரிசி தான் வாங்கலாம். எனக்கும் எதை வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு மருமகளே. இதுல என்னத்த குழப்பம்? ரெண்டையுமே வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே. புழுங்கல் அரிசில 5 மூட்டையும் பச்சரிசில ஒரு 5 மூட்டையும் கொடுத்துருங்க. ஓகே மேடம். ஏய், மேடம் சொன்னதை கேட்டீங்கல்ல? சீக்கிரம் அரிசி மூட்டை எடுத்துட்டு வாங்க. மேடம், அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது வாங்குறீங்களா? அவ்வளவுதான். பில் போட்டு டோர் டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க அடிக்கடி நம்ம கடைக்கு வரணும். அதெல்லாம் நடக்காத காரியம். நாங்க பர்ச்சேஸ் பண்ண பொருளெல்லாம் பேக் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு கொண்டு வந்துருங்க. சரிங்க மேடம். அத்தை, நம்ம கிளம்பலாமா? அதான் வந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டோமே. போலாம் வா. ஏய், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா, பில் போடணும். சக்தி, அனிதா அம்மாவும் இந்துமதி அம்மாவும் வீட்டு சாமானுங்க என்னென்ன வாங்கணும்னு பெரிய லிஸ்டே எழுதி வாங்கிட்டு போனாங்க சக்தி. ஆனா எது எது எவ்வளவு வாங்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அது சக்திக்கு தாமா தெரியும். அவளை வேணா கூப்பிடுறமான்னு தான் சொன்னேன். அது சொன்னதுதான் தாமதம். 2 பேரும் எப்படி கொதிச்சு போயிட்டாங்க தெரியுமா? புடி. அவகிட்ட நாங்க என்ன கேக்குறது? நாங்களே பார்த்து எப்படி வாங்கிட்டு வரோம் பாருன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன பண்ணிட்டு வராங்களோ தெரியல. எல்லாத்தையும் சரியா வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க சரியா வாங்கிட்டு வராங்களா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லக்கா. ருத்ரா அம்மா நாம செய்யற வேலைய அனிதா அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்களேன்னு தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அவங்க.
இங்க பாரு, அதுக்கு நீ என்ன செய்வ? வீட்டு நிர்வாகத்தை பாக்குறது பெரிய விஷயமே இல்லைன்னு அனிதாம்மா இலக்காரமா சொன்னாங்க. அப்படி அந்த வேலை ரொம்ப ஈஸினா இன்னைக்கு ஒரு நாள் அந்த வேலையை நீங்க செஞ்சு பாருங்கன்னு ருத்ராம்மா சொன்னாங்க. அவங்களும் சரின்னு போயிருக்காங்க. அப்படிதான் பண்ணி பார்க்கட்டுமே, உனக்கு என்ன இப்போ? நீங்க 1000 தான் சொல்லுங்கக்கா. ருத்ராமா அந்த பொறுப்பை அனிதாமாக்கு கொடுத்துருக்க கூடாது. சரி விடு சக்தி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி சரி, நான் மாடியில துணி காய வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இருந்து பாரு. சரிக்கா. என்ன சக்தி, யோசனையாவே இருக்க? லஞ்ச் எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கு சார், உட்காருங்க. வீட்ல மத்த எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்லைங்க சார். எப்பவுமே இந்நேரத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்களே, இன்னைக்கு என்னாச்சு? இப்ப திறக்க போற புது யூனிட்டை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ருத்ராமா கிளம்பி போயிட்டாங்க சார். இன்னும் வரல. பெரிய ஐயா வெளியில போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரும் இன்னும் வரல. அனிதா அம்மாவும் இந்துமதி அம்மாவும் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அவங்களும் இன்னும் வரல. ஓ, இப்பெல்லாம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கே 2 பேரும் கிளம்பி போயாச்சா? ஆமா சார். என்னதான் பெருசா படிச்சு தனிப்பட்ட முறையில மேனேஜ்மெண்ட்டே கவனிச்சிட்டு இருந்தாலும் கிச்சன் பாலிடிக்ஸ்னு வர்றப்போ எல்லா லேடிஸும் ஒரே மாதிரி இருக்காங்களோன்னு தான் தோணுது. இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சரி சரி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? சாப்பாடு எடுத்து வை சக்தி, பசிக்குது. சரிங்க சார்.